அவர்கள் ஆலயத்துக்கு வந்தார்கள். டெய்லி they met in the temple. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 45-46 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அனுதினமும் என்ன பண்ணாங்களா, சபையில் அவர்கள் கூடி வந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, 7 நாளும் சபைக்கு வந்திருக்கிறோம். ஆடி திருச்சபை. நீங்கள் சொல்லுவீங்க அவர் வேலை வெட்டி இல்லாதவனா இருப்பானுங்க, அதனால் வந்தேன். எங்களுக்காக வேலை இல்லை, எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. அடுத்தது 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 6:1 பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம், ஒவ்வொரு நாளும் they cared, அக்கறை எடுத்தார்களாம், பந்து விசாரித்தார்கள் ஒவ்வொரு நாளும். 16:5 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் சபை பெருகினதுன்னு போட்டிருக்குது. சபை பெருக வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் சபையில் கர்த்தருக்காக ஒன்று நடந்து கொண்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சபையை க்ளோஸ் பண்ணுவது வேறு திரும்பி எப்போவும் திறந்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒழுங்காக வந்து உளுந்துருவோம்ல, நம்ம வராததுனால தான் அதை பூட்டுறாங்க. யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்கன்னா எப்படி பூட்ட முடியும்? பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர்னு சொன்னால் கதையை பூட்டிடுவாங்களா? உள்ள உட்காந்து நீங்கள் போகிறவங்களுக்கு இன்னொருத்தர் வந்தாங்கன்னா அவருக்காக திறந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய சபைகளை பாருங்கள், பூட்டப்பட்ட சபைகள் தானே. காரணம் என்ன? நாம் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறோம். தூரத்தில் இருந்தோம், கிட்ட வந்தோம். கிட்ட வந்ததுனால மேன்மை இல்லை. கிட்டே வருவதற்கு 3 அடிப்படை தன்மைகள் வேண்டும். நான் இதற்கு ஒரு பெண் பாத்திரம் உங்களுக்கு மிக மிக பரிச்சயமானவர்கள், ராகாப் என்ற ஒரு பெண். ராகாப் என்ற பெண்ணை கொடுத்து அவள் வாழ்க்கையில் முதல்ல தூரத்தில் இருந்தா, அப்புறம் கிட்ட வந்தா, அப்புறம் உள்ளே வந்தா, அப்புறம் ஆண்டோடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக மாறினாள். வேதத்தில் வேசி என்று பெயரோடு அழைக்கப்பட்டவள் 6 முறை சொல்லப்படுகிறாள். ராகாப் என்னும் வேசி, ராகாப் என்னும் வேசி. ஆவியானவர் மறக்காம அந்த டைட்டில் எழுதுவார். அதில் அப்படிப்பட்ட ஒரு வேசி தூரத்தில் இருந்தாங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. ராகாவுடைய வீடு எங்க இருக்குது? அலங்கத்தின் மதில். எந்த அலங்கம்? எரிகோவின் அலங்கம். அந்த அலங்கத்தின் மேலே யார் இருக்கிறாங்க? ராகாப் இருக்கிறா. இவர்கள் 6 நாள் ஒரு முறை துதித்தார்கள், 7ஆம் நாள் 7 முறை துதித்தார்கள், எக்காலத்தை ஊதினார்கள், ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் இடிஞ்சு விழுந்ததில்லை. அலங்கம் இடிஞ்சு விழுந்தபோது யார் வீடு விழலை? ராகாப் வீடு விழலை. பாருங்க, அலங்கம் உடஞ்சி விழுந்திருக்குது, ஆனால் யார் வீடு காப்பாற்றப்படுகிறது? ராகாபோட வீடு காப்பாற்றப்படுது. காரணம் என்ன தெரியுங்களா? அவள் தூரத்தில் அல்ல, உருவம் தான் அவளுக்கு தூரத்தது. மனம் எங்கே தெரியுங்களா? கர்த்தருக்கு ரொம்ப கிட்ட இருந்தது. அடுத்தது யோசுவா 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தால் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். நம்ம முதல்ல எங்க இருந்தாங்க? அலங்கத்துக்கு மேல இருந்தாங்க, தூரத்தில் இருந்தாங்க. இப்ப என்ன சரிங்களா? கிட்ட வந்துட்டாங்க, இஸ்ரவேல் பாளையத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சல்மோன் போவாசை ராகாமிடத்தில் பெற்றாள். ராகாப் எங்க வந்துட்டாங்க? ஆண்டவர் இயேசுவோட சந்ததிக்குள்ள இருக்காங்க. பாருங்க, ஆண்டவர் இயேசுவின் குடும்பத்தில் ஒரு அங்கமாக நம்ம மாறி இருக்காங்க. பாருங்க, முதல்ல எங்க இருந்தாங்க? அழிவுக்கு நேரான எரிகோவின் அந்த அலங்கத்து மேல இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க? பாளையத்துக்கு கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க இருக்காங்க? கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காங்கல்ல. இந்த 3 அனுபவங்களையும் அந்த ராகாவின் வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல எனக்கு ஆசை, நேரம் இல்லை. ஆகவே என்ன பண்ணுறேன், அந்த ஸ்கெலிட்டனை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். அவள் தூரத்தில் கிட்ட வருவதற்கு அந்த மாட்ட 3 தன்மைகள் இருந்தது. ஒன்று, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். எப்படி அந்த அம்மா தூரத்திலிருந்து கிட்ட வந்தாங்க தெரியுங்களா? காம்பவுண்ட் வால் உடஞ்சி விழுது, அலங்கம் விழுகிறது. ஆனால் அந்த அம்மா என்ன செய்யல? அழிஞ்சு போகல. எங்க வந்துட்டாங்க? பாளையத்துக்கு கிட்ட உட்கார்ந்துருக்காங்க. காரணம் என்ன? அவங்கள்ட்ட இருந்து முதல் தன்மை என்ன தெரியுங்களா? ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை. இன்னைக்கு ஆவிக்குள்ளது பிரச்சனை என்ன தெரியுங்களா? நான் சொன்னது தான் செய்யணுமே தவிர அடுத்தவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் இல்லை. நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்க. நல்ல கவனியுங்கள், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யணுமே தவிர ஒரு மனுஷன் சொல்றதை செய்வதற்கு சபை இல்லை.
கர்த்தருடைய ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு வேலையே கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதான். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர் பட்டியல் இல்லையா? முதல் விசுவாச வீரர் யார்? ஆபேல். அவர் எதில் விசேஷம்? காணிக்கை கொடுப்பதில். அடுத்தது யார்? ஏனோக்கு. இந்த ஏனோக்கு யார்? தேவனோடு நடப்பதில் விசேஷம். அடுத்தது நோவா, அவன் கட்டி எழுப்புவதில் விசேஷம். நான்காவதாக ஆபிரகாம், புறப்படுவதில் அவர் விசேஷம். அடுத்தது ஐந்தாவதாக சாராள், அவள் கர்ப்பம் செத்து போன பிறகும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற கிருபை அவளுக்கு இருந்தது, விசுவாசத்தில் செய்தாங்க. அடுத்தது ஈசாக்கு, அவன் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் வானத்தின் ஆசீர்வாதத்தையும் பூமியின் ஆசீர்வாதத்தையும் கொண்டு அவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். அடுத்தது யார் அப்படின்னா யாக்கோபு கைகளை மாற்றி வச்சு ஆசீர்வதிக்கிறான். அதுக்கு அடுத்தது யார்? யோசேப்பு. அந்த யோசேப்பு எதில் விசேஷம்னா அவர் எலும்பு ஸ்பெஷலிஸ்ட்டு, போன் ஸ்பெஷலிஸ்ட். அவர் நான் நினைப்பேன் அவர் வந்து டாக்டர் ஆர்த்தோவாக இருந்திருக்கணும் அவர். ஏன்னா செத்தவன் எகிப்தில் சாகுறான், என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நான் செத்துடுவேன், ஆனால் என் எலும்பு என்ன பண்ணுங்க, இந்த பூமியில் விட்டுறாதீங்க, ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு என்ன பண்ணுங்க, கர்த்தர் உங்களை சந்திப்பா, நீங்கள் போகும்போது கொண்டு போயிடுங்க. அவர் ஒரு போன் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது யார் தெரியுங்களா? மோசே. மோசே எது? செலக்டிங் ஸ்பெஷலிஸ்ட், தெரிந்து கொள்வதில். கர்த்தரா, எகிப்தா, தேவஜனங்களா, பார்வோனின் குமாரத்தின் மகனா, இதெல்லாம் அவன் செலக்ட் பண்ணா தெரியுங்களா? கவனிங்கள், 9 பேர் வராங்க அந்த விசுவாசப்பட்ட லைனில். முதல்ல ஆபேல், அடுத்தது ஏனோக்கு, அடுத்தது நோவா, அப்புறம் ஆபிரகாம், அப்புறம் சாராள், அதுக்கப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே. அடுத்தது யார் வரணும்? யோசுவா வரணும். யார் வர வேண்டும்? யோசுவா வர. வந்தது யாருங்களா? ராகாப் வந்திருக்கா. யார் வந்திருக்காங்க பாருங்க, விசுவாச வீரர் பட்டியலில் 2 பெண்கள் தான். அதில் ஒருத்தி வந்து சாராள், ஒரு பரிசுத்தவாட்டி. இன்னொருத்தி யாருங்களா? ஒரு வேசி இணைக்கப்பட்டிருக்கிறாள். காரணம் என்ன தெரியுங்களா? அவள் தூரத்தில் இருந்தால் அது அவள் பெருமை எங்கே வரணும்? கிட்ட வரணும். வந்ததுக்கு ஒரு காரணம் என்ன? ஏற்றுக்கொள்றா பாருங்களேன். அன்புக்குரியவர்களே, ஏற்றுக்கொள்வது கர்த்தருடைய தன்மை, தேவனுடைய தன்மை தாங்களே. அதை அக்செப்ட் பண்ணுறது யாருடைய வேலை? தேவனால் மாத்திரம்தான் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். நாம் இன்றைக்கி எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுறது இல்லை. எல்லாரையும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு சிலரை பார்த்தாலே நமக்கு வெறுப்பு வரும். மூஞ்சப்பாடு இருக்குது அது தோணுதில்லை. சிலரை பார்த்தா, சிலரை பார்த்தீங்கன்னா ஓடி போய் ஒட்டிக்கணும் தோணுதில்லை. ஒரு சிலர்கிட்ட எந்த முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டோம், அவங்கள பார்த்தோன்னே ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் வரும். ஒரு சிலரை பார்த்தோன்னே ஒரு வெறுப்பு வருது. அந்த மூஞ்சை பாரு, திருட்டு மூஞ்சி அப்படியே இருக்குப்பார், அது கிட்ட சேர்க்க மாட்டோம்ல. இன்னும் யோசித்து பாருங்கள், வீட்டுக்குள்ளே கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியாத எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? பிள்ளைகள் எத்தனை பேர் பெற்றோரை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க இருக்காங்க தெரியுங்களா? நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுதல் கர்த்தருடைய தன்மை. ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 15:7. போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா? ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம கழுவி குளிப்பாட்ட பிறகு நம்ம ஏற்றுக்கொண்டார். பாவத்தில் அக்கிரமத்தில் ஊறி நாரி கிடந்த போதுதானே பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தாரு. அப்படி என்றால் அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் இன்னைக்கு இருக்குதா பாருங்க? அநேகருக்கு இல்லை. ரோமர் 14:3 வாசிங்க. ரோமர் 14:3. புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமா எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. கர்த்தர் பிதா யாரை ஏற்றுக்கொண்டாரா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்கிற உலகத்தில் ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. இந்தியாவில் போராட்டம் நடக்குது. மாட்டுக்கறி சாப்பிடலாமா? மாட்டு இறைச்சி சாப்பிடலாமா? ஏங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாம் தானே. கவனிங்க, நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். கூட்டத்துக்கு போனால் ஒரு ஊழியர்கள் கூட்டம், அதில் பேச போயிருந்தேன். போன போது என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அங்கே ஒருத்தர் வந்து எனக்கு இந்த பிளேட் நிறைய சாப்பாடு வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே மட்டனாகவே இருக்குது. எனக்கு ஒரே ஆச்சரியம். என்ன உங்கள் ஊரில் மட்டன் ரொம்ப சீப்பாக கிடைக்குதான்னு கேட்டால், அண்ணே இவர் ஆபிரகாம்னே அப்படின்னாங்க. இது யாரா? இவர் மாட்டுக்கறியா? அவர் கொளுத்த கண்டு அடிச்சிட்டாங்களாம். நான் சொன்னேன், ஏன்ப்பா இதை கொண்டு வந்திருக்கேன், நான் இது சாப்பிட்ற பழக்கம் இல்லை. அண்ணே நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லைன்ட்டான். அது மாட்டுக்கறி சாப்பிட்லன்னா அவன் யாரும் ரட்சிக்கப்படாதாலாம். ஏன் பருப்பு சாப்பிட்றவனையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், மாட்டுக்கறி சாப்பிட கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கார்ல. அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய டேஸ்ட். அது
சபையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிராமணர்கள்லேருந்து வராங்க தெரியுங்களா, வரவர்கள் தனியாக ஒரு கூட்டம் வச்சுருக்காங்க. கிறிஸ்தவ பிராமண சமிதின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா இந்து சமய பிராமண சமிதி தான் இருக்குது. கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் மாட்டுக்கறி சாப்பிட்றவனுங்கடா, இவெல்லாம் ஆடு மாடு அடிக்கிறவாங்கடா, ஆனால் இவனோட நம்ம சபையிலே வரக்கூடாது. என்ன பண்ணு, தனியாக சபை வைக்கிறான் பாருங்களேன். சாப்பிட்டாலும் பிரச்சனை, சாப்பிடலனாலும் பிரச்சனை. ஆனால் கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்காரு. அவன் எதை சாப்பிட்டா உனக்கு என்ன, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. இந்த ஏற்றுக்கொள்ளுதலுக்கு சரியான ஒரு வசனம் சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15:20 வசனம் வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தன் தகப்பனிடத்தில் இந்த இளைய மகன் வருகிறான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு. ஏற்றுக்கொள்ளுதல்னா இப்படிதான் ஏற்றுக்கொள்ளணும். தப்பு பண்ணா, செல்வத்தெல்லாம் வாங்கினா, தூர தேசத்தில் போய் துன்மார்க்கமான வழியில் செலவழிச்சிட்டான். இப்போ எல்லாம் குறைவுபட்டு சாப்பிட கூட ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணுறான், பஞ்சத்தில் அடிபட்டு வரான். வரும்போது அப்பா பார்க்குறாரு, சரி ஓடி போனான் கழுத வரட்டும், அப்படி இருக்கல பாருங்களேன். அவன் தூரத்தில் வரும்போதே பார்த்து என்ன பண்ணுறான், வயல் நல்லா போட்டிருக்குது, மனதுருகின்னு போட்டிருக்குல்ல. ஏன் அந்த மனதுருக்கம்? பாசமா? அப்பா பையனை தூரத்தில் பார்க்கும்போது என்ன வருது, மனதுருக்கம் வருது இல்லையா? பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் தானே. அவைகள் அல்ல காரணம். அவனுக்கு ஏன் மனதுருக்கம்னா, உபாகமம் 21ஆம் அதிகாரம், உபாகமம் 21ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு. ஐயா, உபாகமம் 21ஆம் அதிகாரம் 10 to 13 வரை வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக. இல்லை சாரி, 18 வாசிங்க. 21, 18 21 வரை. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால். ஒருவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், அவன் அடங்காதவன், துஷ்ட பிள்ளை, தவறான வாழ்க்கை வாழுகிறான். அப்ப என்ன பண்ணணுமா, அவனுடைய அப்பா அம்மா என்ன பண்ணணுமா, அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கு அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகி இவன் அடங்காத எங்கள் சொல்லை கேளான் என்று பட்டணத்தின் மூப்பரோட சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர்கள் கடவர்கள். நீங்க என்ன செய்யணுமா, அடங்காத ஒரு பிள்ளை வீட்டில் இருந்தா என்ன பண்ணணும், அப்பா அம்மா அவனை கொண்டு போய் அந்த ஊரின் தலைவர்கள் வந்து ஒப்படைச்சணும். என் பையன் குடியனாக இருக்கிறான், வெறியனாக இருக்கிறான், போஜன பிரியனாக இருக்கிறான், ரொம்ப துன்பப்படுத்துகிறான், பேச்சு கேட்கறதில்ல, அப்படி சொன்னால் என்ன பண்ணணுமா, ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லறிந்து கொல்லணும். இப்போ இந்த இளைய மகன் திரும்பி வரான் தெரியுங்களா, இவன் யார், துஷ்ட பிள்ளை, அடங்காத பிள்ளை. இவன் ஊருக்குள்ளே வரத யாராவது ஒருத்தன் பார்த்தா கூட போதும், டேய் துஷ்டன் வரான்டா, அடித்து கொல்லுன்னு என்ன பண்ணலாம், கல்லை எடுத்து எரிந்து கொள்ளலாம். ஆனால் தான் அப்பா என்ன பண்ண, மனதுக்கு என்ன, ஐயோ என் பிள்ளை செத்துருவானே. பையன் வரும் வரைக்கும் ஏன் அப்பா காத்திருக்கல தெரியுங்களா? அப்பா தூரத்தில் பார்க்குறான், ஐயோ என் மகன் வருகிறான், நான் மற்றவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போய் அவனை ரீச் ஆகிடணும். ஓடி போய் அவனை கட்டி பிடித்து ஏன் மொத்தம் கொடுத்தான் தெரியுங்களா? கட்டி பிடிக்கிறான், கல் எறிஞ்சால் யாருக்கும் அடிபடட்டும், எனக்கும் அடிபடட்டும், எனக்கும் அந்த பாதிப்பு வரட்டும் சொல்லி கட்டி பிடிக்கிறான் பாருங்களேன். அப்படி என்ன ஒருவனை ஏற்றுக்கொள்ளுதல்னா என்னன்னு தெரியுங்களா? அவனா வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், அது இல்லை, நாம் ஓடி போய் அவனை ஏற்றுக்கொள்ளுதான் ஏற்றுக்கொள்ளுதல். உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இந்த சபைகளுக்கு இல்லை கல்யாணத்துக்கு இந்த பிள்ளைங்களை கொண்டு வருவாங்க தெரியுங்களா, நியூ பார்ன் பேபி. அதை பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்ணு மாத்திரம் தான் தெரியும், தலையிலேருந்து கால் வரைக்கும் மூட்டையாக சுற்றி கொண்டு வருவாங்க தெரியுங்களா, ஒரு பொட்டலை மாதிரி கட்டி கொண்டு வருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதை பார்த்த உடனே ஹாய் அப்படி ஒன்று வாங்குவாங்க தெரியுங்களா. அந்த அம்மா அது திட்டம் போட்டு தானே கொண்டு வந்தது, அது கட்டின காஞ்சிபுரம் படம் அழுக்காயிடும்ல, என்ன பண்ணு தெரியுங்களா, கொடுத்துட்டு ஒரு 6 மணிக்கு சாயங்காலம் கொடுத்ததுன்னா ஒரு 9 வரைக்கும் அந்த பக்கமே வராது, எங்கேயாவது நின்று அதை பார்த்துட்டு இருக்கும், குழந்தைய எப்படி வச்சுருக்காங்க. இதை சுற்றிட்டே இருக்கும் தெரியுங்களா. திடீர்னு அந்த குழந்தை அம்மாட்ட வரும். எப்போ வரும் தெரியுங்களா, குழந்த நல்லா இருந்தது, மூட்டை கட்டி வச்சுருக்காங்க, பிள்ளை எல்லாரும் எடுத்து கொஞ்சினாங்க, ஆனால் திடீர்னு யார்கிட்ட வருது,
அம்மாட்ட வருது எப்போன்னா அது ஆய் போனால் வரும். குழந்தை ஒரு நாற்றம் அடிக்கும் தெரியுங்களா, மெதுவாக கொண்டு அம்மா, அதானே அம்மா, மீதியெல்லாம் சும்மா தானே, அதனால மம்மி. கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நானும் சுத்தமாக இருக்கும்போது எனி டாம் டிக் அண்ட் ஹரி வில் அக்செப்ட் அஸ். ஆனால் ஏற்றுக்கொள்ள என்ன தெரியுங்களா, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கான் தெரியுங்களா, அவனை ஏற்றுக்கொள்ள பேர் தான் ஏற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கு கணவனை ஏற்றுக்கொள்ள முடியல, மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியல, பெற்றோர் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியல, அண்ணன் தம்பி ஏற்றுக்கொள்ள முடியல, ஆவிக்குரிய சபையில் உள்ள சகோதர சகோதரமாரி ஏற்றுக்கொள்ள முடியல. சர்வீஸ் முடிஞ்ச உடனே நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாரையும் பார்த்து நீங்கள் பிரைஸ்லாம் சொல்லுவீங்களா? உங்களுக்குன்னு ஒரு வட்டம் வச்சுருக்கீங்க, ஒரு இன்னர் சர்க்கிள் ஒன்று இருக்கும். அவங்க தோத்திரம் 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 ஆத்திரமாக வரும். தோத்திரமா சொல்கிறீங்க நீங்கள்? எல்லாரோடையும் நம்மளால் பேச முடியல. பாசப்ப சொன்னாங்க தெரியுங்களா, தாத்தா கூட சொன்னாங்களா? நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு, சரியா? நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் வேணும்னு எடுத்து போயிருக்க மாட்டீங்க, கவனம் இல்லாமல் எடுத்து போயிட்டுருப்பீங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, பாச கூட எங்கேயோ ஒருத்தர் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கொண்டு கொடுத்தாச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும்ல, அடுத்தது இதுதான் எடுத்துகிட்டு போயிருக்குது. நீங்கள் வேணும்னு எடுக்கலன்னு நல்லா எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எதோ எடுத்துகிட்டு போயிட்டீங்கள. அந்த தாத்தா கூட இப்போ விரித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு தெருவில் பாடியை மூடிடும். அந்த கூட தாத்தா கூடையை விரிச்சாங்கன்னா பாடி மூடிடும். ஒரு 2-3 குடும்பம் உள்ளே போகலாம் தாத்தா கூடையில், வரிசையாக போகும் பாருங்களேன். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோண்டு குடம் ஒன்று இருக்குது தெரியுங்களா, இருக்கா? 3-4 மடித்து அதை ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கீங்க தெரியுங்களா? அந்த பேக்கை கண்டுபிடிச்சவன் கையில் மாட்டினான்னா அவனுக்கு தங்கத்திலே செலவு வைப்பேன். அவனுக்கு இவ்வளவு நீளத்தில் 5 சிப்பு, இது பட்டாதுன்னு உள்ள 2 குட்டி சிப்பு வேறு. இதில் ஒரு பேக்குக்கு 7 சிப்பு ஆயா. சரி வச்சு தொலைச்சிங்க, விட்டுருங்க. இந்த சபை முடிஞ்சு வீட்டுக்கு போவாங்க தெரியுங்களா, போகும்போது அந்த தெருமுனையில் போன உடனே இந்த அம்மா அந்த முன்னெச்சரிக்கை முன்சாமி இல்லை, இது ஒன்று பக்கத்தில் ஒரு கோமாளி வீட்டுக்காரன் வருவார்ல, அந்த வீட்டுக்காரன் ஏன்பா சாவி உங்கள்கிட்ட தானே இருக்குது, அவன் முழிப்பான் பாருங்களேன். ஒரு மொழி, சாவியா? நான் என்னைக்கு பார்த்த வீட்டு சாவியை, கல்யாணம் ஆனதோடு நான் வீட்டு சாவியே மறந்துட்டேனே. பாப்பா சும்மா மேலே ஒரு பழியை போட்டுறது, சாவி உங்கள்கிட்ட தான்ப்பா இருக்குது. ஏன்னா அந்த சிப்பில் ஒன்றை திறந்து பார்க்கும், சாவி இங்கே இருக்காது. ஒன்று அதை மூடி அடுத்து 5 மூடி திறந்து பார்க்க இருக்காது இல்லை, மறுபடியும் 6வது வந்து முதல்ல திறந்தால் சாவி அங்கே தான் இருக்கும். அங்கே அதாவது ஒரு சாவியை எடுக்கணும்னா 5 சிப்பையும் திறந்து மூடுறோம்ல. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு குடம் இருக்குது தெரியுங்களா, அது மாத்திரம் கரெக்டான சிப்பு தெரிஞ்சு உடனே எடுக்கும் பாருக்கா. ஏன்னா வேண்டாதவங்க யாரும் எதிர வராங்கன்னு வச்சிங்களேன், இது என்ன பண்ணு தெரியுங்களா, அப்படி திறக்கும், கொடை எடுக்கும், அதை பட்டனை தட்டினா போதும்ல, டப்புன்னு வந்துடும் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவே காணாமல் போயிடும் பாருங்களேன். சோதரேன் நடக்கு பாருங்களேன். அது அவங்கள இவங்க பார்க்கலையாம், அவங்க என்ன பண்ணல, இவங்கள பார்க்காம நடக்கிறாங்களாம். எத்தனை கோமாளித்தனம் நம்மகிட்ட இருப்பாருங்க, அத்தனையும் திருட்டுதனம். கவனிங்கள், ஏற்றுக்கொள்ள முடியலையே, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலையே. ஒரு முறை தப்பு பண்ணால் என்ன பண்ணுவோம், அவனுக்கு கீழே விழுவான், திருப்பி வந்த பிறகு என்ன பண்ணுவோம், சரி வாங்க பிறகு தான் ஏற்றுப்போம். 2ஆம் முறை அதே பாவத்தில் விழுந்தால் என்ன பண்ணுவான், இதுகளுக்கு தான் பழைப்பு. 3ஆவது முறை விழுந்தால் பிடிச்சி நம்மளே நரகத்தில் போட்டுருவோம். ஆனால் வேதம் அப்படி அல்ல, 7 முறை விழுந்தாலும் அவனுக்கு என்ன பேர் சொல்லுங்களா, நீதிமான். 7 முறை ஒருத்தன் விழுறான், அவன் 6 முறை விழுந்து 7வது விழுந்தாங்களா, அப்பவும் பரலோகம் எப்படி பார்க்க தெரியுங்களா, நீதிமான் தான் பார்க்குது. நமக்கு அப்படி அக்செப்ட் பண்ண முடியலையே, நம்ம இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியலையே. அன்புக்குரியவர்களே, அவள் தூரத்தில் அழிவிலிருந்து ஏன் கிட்ட வந்தாங்க தெரியுங்களா, she had the spirit of accepting. யார் ஏற்றுக்கொள்றா, அதனால கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் முன்ன பின்ன இவங்க 2 பேரை பார்த்தது இல்லை. வேவுக்காரர் வரான் தெரியுங்களா, ராகாப் வீட்டுக்கு முன்ன பின்ன தெரியுமா அவங்களுக்கு, நல்லவன் கெட்டவன் தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்து கத்தி எடுத்து கழுத்து அறுத்தான்னு என்ன ஆகும், ஏன் தெரியுமா அவளால் அவங்களை ஏற்றுக்கொள்ள முடிந்தது? வாசிங்க, யோசுவா 2ஆம் அதிகாரம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிய. யோசுவா 2ஆம் அதிகாரம் 9 முதல். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க.
அவ யாரை ஏற்றுக்கொண்டா தெரியுங்களா? முதல்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டா. ஆனால் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது. நம்மால் இன்னைக்கு ஏன் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல? நம்ம கர்த்தரை இன்னும் ஒழுங்காக ஏற்றுக்கொள்ளலை. ராகாபுக்கு எப்படி அவனை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது தெரியுங்களா? அவன் கருப்பா சேவப்பா நல்லவனா கெட்டவனா தெரியாது. ஆனால் அவன் யாரை பார்க்கிறா? இவர்கள் ஆராதிக்கிற தேவன் யாரு? மேலே வானத்தில் கீழே பூமியில் அவர் தான் தேவன். அதுக்கு அர்த்தம் என்ன? அவரை ஆராதிக்கிறவங்களா? அப்போ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நமக்கு தீமை செய்ய மாட்டான்னு ஏற்றுக்கிறா பாரு. நமக்கு நீங்கள் நானும் இன்னைக்கு நம்மளால ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா நம்ம இன்னும் கர்த்தரை ஒழுங்காக ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். எப்போது நீங்கள் நானும் கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொண்டோமோ அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா? என் ஆண்டவர் என்ன ஏமாற்றுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார் நம்பிக்கை வந்துடும்ல. சில பெண்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, பிரதர் அந்த ஆளை நம்பவே முடியாது, வீட்டுக்காரனை அந்த ஆளை நம்பவே முடியாது பிரதர். என்னைக்குன்னா ஒரு நாள் என்னையும் என் பிள்ளைங்களையும் நடுத்தல் விட்டுட்டு தான் நீ என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, இன்றைக்கே நடந்துனது. என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, நம்ம தான் அறிக்கை இடுறோமே. என்னைக்குனாலும் ஒரு நாள். ஏன் கர்த்தர் என் புருஷனை என்னையும் என் பிள்ளைகளை ஏமாற்ற விட மாட்டான்னு ஏன் அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது? கர்த்தர் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். யாரை ஏற்றுக்கொண்டாவ? ஒற்றர்களை அல்ல. யாரை ஏற்றுக்கொண்டா? உயர் வானத்தில் பூமியில் உங்கள் தேவன் தான் தேவன். அதை ஏற்றுக்கொண்ட போது அவளால் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம இன்னும் கர்த்தரை ஒழுங்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருந்தால் we can accept anybody. யாரையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா தூரத்திலிருந்து கிட்ட எப்படி வந்தாங்க தெரியுங்களா? she had a spirit of accepting. ரெண்டாவது என்ன தெரியுங்களா? அந்த மாட்டை மிக அற்புதமான ஒன்று இருந்தது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 6:25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால். ரெண்டாவது அந்த அம்மா ஏன் கிட்ட வந்தாங்க தெரியுங்களா? she had a spirit of hiding. மறைத்து வைக்கின்ற தன்மை. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இல்லாமல் கெட்டு போனது என்ன தெரியுங்களா? ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அதை டமரம் போட்டு ஊரெல்லாம் சொல்லலைன்னா நம்ம மண்டை வெடிச்சே போயிடும். அடுத்தவனுடைய தப்பை குறை சொல்லி சுற்றி தெரிவதற்கு கர்த்தர் உங்களை என்ன அனுப்பலை. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 17:9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். கவனிச்சீங்களா? குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அன்புக்குரியவர்களே, நம் கர்த்தருடைய தன்மை தான் மறைத்து வைக்கிற தன்மை. நம்ம ஆண்டவருடைய தன்மை தான் என்ன தெரியுங்களா? ஒரு தீமை வரும்போது, ஒரு ஆபத்து ஒருத்தனுக்கு வரும்போது என்ன செய்வாரா? மறைத்து வைப்பதனால என்னவா? அவர் சிநேகத்தை நாடுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டதை அல்ல கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரிக்கிறானா. அவன் பார்த்ததே இல்லை, எவனோ ஒரு கோமாளி சொன்னால் அதை நம்பிட்டு இவன் ப்ராபகண்டா பண்ணுறான் பாருங்க. இன்றைக்கி ஆவிக்கு உலகத்தில் இந்த காசிப், அதாவது இந்த வம்பு பேசுகிற நிறைய ஆள் ஆகிப்போச்சு. வெளியூர்களுக்கு போனீங்கன்னா அங்கே ராத்திரி ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, எல்லாம் பேச்சுலர்ஸாக இருப்பாங்க நிறைய பேர். அது பெண்களும் அப்படி தான் தனியாக தான் இருப்பாங்க, ஆண்களும் தனியாக தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ராத்திரி 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து அரட்டை அடிக்கிறது. இந்த அரட்டையில் என்ன நடக்கும்னா, அந்த சபையில் உள்ள 4 பேர் மண்டையை பிச்சுறது தான். சபையில் அவருக்கு தெரியுமா, இவருக்கு தெரியுமா, அவர் வீட்டில் இப்படி வந்து அவர் அப்படி நடந்தது, உன் கதையே காற்றுல பறக்குது, உனக்கு என்னத்துக்கு அடுத்தவன் கதை? அடுத்தவர்களை பேசி நீ என்ன சாதிக்க போகிறாய்? என்ன வேண்டும் தெரியுங்களா? இந்த மறைப்பது தேவனுடைய தன்மை. சங்கீதம் 27:5-6 வாசிங்க. Psalm 27 verse 5 and 6. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. கவனிச்சீங்களா? தேவனுடைய தன்மை தான் மறைக்கிறது. ஏற்றுக்கொள்வது யாருடைய தன்மை? தேவனுடைய தன்மை. யோவான் 3:16 God so loved the world he gave his only begotten son. தேவன் இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டதுனால என்ன பண்ணாரு? குமாரனை கொடுத்து எவனாக இருந்தாலும் அவரை விசுவாசித்தால் ஏற்றுக்கொள்வார். அப்ப ஏற்றுக்கொள்வதுமே கர்த்தருடையது. அதே போல மறைத்து வைப்பதும் யாருடையது? கர்த்தருடைய தன்மை தான். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. எங்க வைப்பாரா? உங்களுக்கு தெரியும், ஆலயத்தில் பிரகாரம், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் என்ன செய்வாராம்? தீங்கு நாள் எனக்கு வரும்போது என்ன பண்ணுவாராம்? என்னை கொண்டு போய் அப்படியே கூடாரத்தை மறைச்சு, கூடாரம் என்றால் முதல் கூடாரம், அதாவது பரிசுத்த ஸ்தலம். அங்கே வச்ச உடனே ஆண்டவருக்கு யோசிக்கிறாரு, இங்கே வச்சா காலையிலையும் சாயங்காலமும் ஆசாரியன் உள்ளே வருவான். உள்ளே வந்து என்ன செய்வான்? அவன் தூபம் போட வருவான், குத்து விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி அதில் எண்ணெயை ஊற்றி எரிய வைக்க வருவான். அப்போ வரும்போது இங்கே ஒருத்தனை கத்தர் ஒழிச்சு வச்சு அவன் பார்த்துருவான்ல. ஆகிய கத்தர் என்ன பண்ணார்? முதல்ல இங்கே மறைத்து வைக்கிறார். இது என் பிள்ளைக்கு சேஃப்டி இல்லை. எங்கே கொண்டு போகிறார்? மகா பரிசுத்தத்தில் கொண்டு போகிறார் பாருங்க.
தமது கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்து என்ன பண்ணுவாரா, என்னை கண்மலை மேல் உயர்த்தி நிறுத்துவான் போட்டிருப்பாருங்க. ஏன் கர்த்தர் உங்களை என்னை மறைத்து வைக்கிறா தெரியுங்களா? வழக்கமாக நமக்கு தெரியும், தப்பு பண்ணுறவங்களுக்கு தப்பை நான் மறைத்தால் அவன் இன்னும் அதிகமாக தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது. தப்பு பண்ணுறவங்கள அந்த தப்பை யாருக்கும் சொல்லாமல் அப்படி மூடி வச்சா என்ன ஆகும், அவன் இன்னும் அதிகம் என்ன சொல்ல மாட்டாங்க, அப்போ இன்னும் தப்பு செய்யலாம்னு தோணும் தெரியுங்களா? கர்த்தர் அப்படி அல்ல, ஒருவனை மறைத்து வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவனை உயர்த்தி நிறுத்த வேண்டும். இப்பொழுது என் தலை என் சத்துருக்களை பார்க்கலும் உயர்ந்திருக்கின்றார் பாருங்களேன். சங்கீதம் 31:20 வாசிங்க. சங்கீதம் 31:20. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஒளித்து வைப்பது யாருடைய தன்மை? கர்த்தருடைய தன்மை. அந்த தன்மையை தான் இன்றைக்கு சபையில் எதிர்பார்க்கிறார். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா உடனே அதை ப்ராபகண்டா பண்ண அவசியம் இல்லையே. அவனை நம்ம உள்ளத்துக்குள்ள வச்சு அவனுக்காக ஏன் ஜெபிக்கக்கூடாது? இப்போ மழை வந்திருக்கா? இந்த மழைக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு டீம் என்ன பண்ணியிருக்காங்க, பசங்க பண்ணியிருக்காங்க. என்ன, சென்னைக்கு ஒரு பெரிய அழி வரப்போகுது, தண்ணியெல்லாம் வரப்போகுது, சரியா? அதை டிவியில் போட்டு காட்டுறாங்க. அதை அன்று சொன்னோம், இன்று நடந்தது. இதுக்காக கர்த்தர் உனக்கு சொன்னார்? கர்த்தர் சமூகத்தில் கதறி ஜெபித்து அதை எடுத்திருக்க வேண்டாம்? ஆமாவா இல்லையா? கர்த்தர் உங்களை நம்பித்தானே சொன்னார். ஒருவேளை தீர்க்கதரிசியாக நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் என்ன? கர்த்தாவே அவனை அழிச்சிடாதீங்க தானே போகிறான், அதுக்கு தானே கர்த்தர் சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணா தெரியுங்களா, நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு அதை சுட்டி காட்டுறாங்க பாருங்க. ஒரு காமன் சென்ஸ் கூட கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களில் கிடக்கிறான். நீ அந்த நேரத்தில் டிவியில் அதை போட்டு காட்டுறிய, பார்க்குறவனுக்கு கோபம் வருமோ வராதா? அவனே பாச சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்தில் எல்லாம் உள்ளவன் ஒன்றும் இல்லாமல் வந்து நின்ட்டான் வெளியே. சுனாமி வந்தபோது கடற்கரை ஓரங்கள் இருக்க மாவட்டங்களில் இந்த பழைய பெட்ஷீட்டு பழைய துணி கொண்டு போது எவனும் வாங்கலை. இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாதவன்டா, நேற்றுக்கு வரைக்கும் நான் கோடீஸ்வரன், நீ கொடுக்க வாங்க, புதுசாக கொடுத்ததெல்லாம் எடுத்து போடா. அவனுக்கு தன்மானம் இருக்குல்ல, அவனுக்கு சொரணம் இருக்குல்ல, அடையாபி எந்த நேரத்தை எது சொல்லணும் ஞானம் கூடவா இல்லை. கவனித்துக்கொள். தேவனுடைய தன்மை என்ன? மறைத்து வைக்கிறது. நமக்கு என்ன? எக்ஸிபிட் பண்ணுவோம், அப்படியே திறந்து காட்டுகிற அந்த புத்தி தானே. ராகா அப்படி என்ன தெரியுங்களா? அவள் மறைத்து வைத்தாள். மூன்றாவதாக யாக்கோபு 2:25. யாக்கோபு புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 2:25. அந்தபடி ராகாப் என்னும் மேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். என்ன செய்தா? மூணாவது, அந்த பெண்ணுக்கு ஒரு அற்புதமான தன்மை இருக்குது, வேற வழி கண்டுபிடிக்கிற தன்மை. வேறு வழி கண்டுபிடிக்கிற தன்மை அவள்கிட்ட இருந்தது. 2ஆம் அதிகாரம் யோசுவா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். தொடர்ந்து வாசிங்க. அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தால் அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்கள் தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஊருக்கு ஒரு வாசல் தான் இருக்கும். ஒளிமுக வாசல் என்றால் ஒரு வாசல் தான் இருக்கும். அந்த வாசல் அடைச்சிட்டாங்கல்ல, அடைத்த போது இந்த ராகாப் யோசிக்கிறா, இந்த வாசல் விடையே இவங்க போனா கண்டிப்பா அகப்பட்டுக் கொள்வார்கள். என்ன பண்ணுறா தெரியுங்களா? அவள் வீடு எங்கே இருக்குது? அலங்கத்துக்கு மேலே இருக்குது. அந்த அலங்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குல்ல, அந்த ஜன்னல் என்ன பண்ணுறா, கயிறை கட்டி அவங்களுக்கு இறக்கிட்டா தெரியுங்களா? உள்ளே போயிருந்தால் இந்த கேட்டில் மாட்டுவானுங்க. அவள் வீட்டிலேருந்து வெளியே போனால் ஊருக்குள்ள இல்லை, ஊருக்கு வெளியே இறங்கிடுவாங்கல்ல. ஒரு சாதாரண பெண் தான், அவளுக்கு என்ன இருக்குது? she know to find an alternate way. நான் எப்போதுமே உங்களுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையில் எந்த இடத்துல இடிச்சு நின்னாலும் சரி தான், சோர்ந்து போயிடாதீங்க, இதுதான் முடிவு நினைச்சிடாதீங்க. அதிலும் கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்க வல்லவர். நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? சோதனையோடு கூட தப்பி போகிற மார்க்கத்தை உண்டாக்குகிறவர். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு வர சோதனை நமக்கு வரும், ஆனால் நம்ம ஆராதிக்கிற உண்மை உள்ள தேவன். அவர் எப்படிப்பட்ட சோதனையோடு கூட நமக்கு தப்பிக்கொள்ளுகிற ஒரு வழியை உண்டாக்குகிற ஆண்டவர். இதைத்தான் ராகாப் அறிந்திருந்தாள். அப்படின்னா அந்த அம்மா எப்படி கிட்ட வந்தாங்க தெரியுங்களா? திரும்ப சொல்லுகிறேன். 1 ஏற்றுக்கொள்ளுதல், அடுத்தது என்ன? மறைத்து வைத்தல், 3வது என்ன? மாற்று வழி கண்டுபிடித்தல்.
அந்த மாதிரி அந்த 3 தன்மைகளும் இருந்தது. அந்த 3 தன்மையும் அவள் வாழ்க்கையில் அவளை கிட்ட கொண்டு வந்தது. அப்புறம் எங்கே வரணும்? அந்தம்மா உள்ளே வரணும். அதுக்கப்புறம் எங்கே வரணும்? இயேசுநாதர் குடும்பத்துக்குள்ளே வரணும். நமக்கு நேரம் போதாது, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? சரியா? யோசித்து பாருங்க, இந்த 3 தன்மை நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம எங்கே இல்லை? கிட்ட கூட இல்லை. முன்னே தூரமாக இருந்து நீங்கள் இப்போது கிறிஸ்துவுக்குள் அவர் ரத்தத்தினால் சாமி போட்டுக்கு தெரியுங்களா? நம்ம இன்னும் அதை ஏற்றுக்கொள்கிற தன்மை, இரண்டாவதாக மறைத்து வைக்கிற தன்மை, மூன்றாவதாக மாற்று வழி கண்டுபிடிக்கிற தன்மை நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம எங்கே வரல? இன்னும் கிட்டே வரல, தூரத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறோம். ஜெபிப்போமா? கண்ணில் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவது கர்த்தருடைய விருப்பம். தூரத்தில் இருந்தவன் அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாளையத்துக்கு கிட்ட வரணும், அடுத்தது பாளையத்துக்கு உள்ளே வரணும், அதுக்கப்புறம் கர்த்தருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக அவர்கள் மாற வேண்டும். இந்த பகல் வெளியில் கொஞ்சம் யோசித்து எல்லாம் கண்களை மூடலாம். எல்லாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நாம் இன்னைக்கு சமீபம் ஆகணும்னு சொன்னாலே இந்த 3 தன்மைகளும் வேண்டும் எனக்கு. ஒன்று ஏற்றுக்கொள்கிற தன்மை, மற்றொன்று காரியங்களை மறைத்து வைக்கிற தன்மை, மூன்றாவதாக மிக முக்கியமானது மாற்று வழி கண்டுபிடிப்பது. இந்த 3மே கர்த்தருடைய தன்மை. அந்த 3 தன்மையும் ராகாப்ட இருந்திருக்குது. ஆகவே தான் அவங்க கிட்ட வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூதாவின் பிரபுவாகிய சல்மோனை திருமணம் செய்து அவங்க இஸ்ரவேல் காணியாற்றுக்கு உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஆண்டவர் இயேசுடைய முன்னோர்களின் வரிசையில் அவருக்கு இடம் பிடித்தார்கள். இந்த காலை பகல் வெளில கொஞ்சம் யோசித்து பாருங்க, நான் கிட்ட இருக்கிறேன்னா இல்லை உள்ள இருக்கிறேன்னா? ஐ அம் ஸ்டில் ஸ்டாண்டிங் அவுட் சைட். இன்னும் நான் வெளியே தான் நிற்கிறேன்னா? இன்னும் என்னால் உள்ள வர முடியல, கிட்டே வர முடியல. ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை எனக்குள்ள நமக்குள்ள இல்லாவிட்டால் நம்ம கிட்ட வரலன்னு அர்த்தம். தூரமா இருந்தவங்க தூரமாகவே தான் இருக்கிறோம். அடுத்தது, இன்னொருவனுடைய குற்றத்தை மறைப்பதற்கு நமக்கு மனம் இல்லாவிட்டால் நீங்கள் நானும் தூரமா தான் இருக்கிறோம். மூன்றாவதாக, ஒரு ஆபத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்க நமக்கு மனசு இல்லைன்னா நீங்கள் நானும் இன்னும் கிட்ட கூட வரல, தூரத்தில் தான் இருக்கிறோம். தேவனுடைய திட்டம் என்ன? நாம் இனி அந்நியராக பரதேசியாக இருக்கக்கூடாது, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாராக தேவனுடைய வீட்டாராக இருக்க வேண்டும். அது கர்த்தருடைய திட்டம். இதற்கு தேவையானது வளர்ச்சி. வளராதவர்கள் இந்த படிகளை தாண்டி வர முடியாது. Thank you Lord. நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் வளர்ச்சிக்கு நேராக நான் கடந்து வர எனக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya. நான் ஒரு வளர்ச்சிக்கு நேராக நம்ம நினைச்சிருக்கோம், நம்ம வளர்ந்துட்டோம் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு. வசனத்துக்கு முன்பாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்னு நமக்கு தெரியும். ஹalleluya. தேவனுடைய வார்த்தைகள் ஹalleluya அவ்வளவு ஆச்சரியமானது. ஹalleluya உயிர்ப்பிக்கிறது. ஹalleluya. praise the Lord. நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தைகள். thank you Lord. ஹalleluya. ஏற்றுக்கொள்கிற தன்மையோடு கூட ஹalleluya நாம் வாழ பழகிக் கொள்வோம். accepting others. hallelujah. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா என்னென்ன காரியம் எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் பேசினார்னா தயவுசெய்து அதுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. ஹalleluya. அதுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. ஹalleluya. அதுக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. மன்னிக்காம இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். praise the Lord. hallelujah. யாரோட பேசாம இருக்கீங்களா? தயவுசெய்து இன்னைக்கு அதை சரி பண்ணி கொள்ளுங்க. don't postpone that. அதை தள்ளி போடாதீங்க, இன்னைக்கே சரி பண்ணி கொள்ளுங்க. hallelujah. நிச்சயமா நாம் கனம் பெறுவோம். ஹalleluya. நிச்சயமா நாம் கனம் பெறுவோம். ஹalleluya. praise. மறைத்துக்கொள். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த காசிப் அதிகமா இருக்குன்னு கர்த்தர் சொன்னார். அதிகம் பேசுது. ஹalleluya. குறைகளை பேசுகிறது, கூடி கூடி தேவையற்றது. அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஹalleluya அது நஷ்டம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஜாக்கிரதையா இருப்போம். ஹalleluya. தேவையற்றவைகளை நாம் பேச வேண்டாம். இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. ஹalleluya. யாராவது வீட்டுக்கு வர்றது, நீங்க யாராவது பேசுறதுன்னா அவங்களை அவாய்ட் பண்ணிருங்க. தயவுசெய்து வராதீங்க சிஸ்டர் சொல்லிருங்க, வராதீங்க பிரதர் சொல்லிருங்க. உங்களுடைய ஐக்கியம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டாம். ஹalleluya. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகத்திலே இது அதிகம், சபைகளில் அதிகமா இருக்கிறது. ஊழியர்களை குறித்து பேசுகிறது, சக விசுவாசிகளை குறித்து பேசுகிறது,
தேவையற்றவர்களை பேச. அதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. ஹalleluya. அதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல. ஸ்தோத்திரம். praise God has not called you for that. நீ நேரத்தை வீணடிக்கிறாய் தேவையற்றவர்களை பேசி. ஹalleluya. தேவனுடைய வார்த்தை நம்ம நோக்கி கடந்து வரும்போது ஹalleluya உணர்வடைவோம், நம்மை திருத்திக் கொள்வோம்.